எந்த வயசுல சார் ஒரு 20, 22 வயசுக்குள்ளேயே அந்த ஜெனடிக் பால்னஸ்ங்கிறது நமக்கு வந்துருமா சார்? அப்பா வழியோ, அம்மா வழியோ பால்னஸ் இருக்கிறது? அதுக்கு முன்னாடியே கூட தெரியலாம். விஷயம் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஜெனடிக்னா டிஹெச்டி, டிஹெச்டினா டெஸ்டோஸ்டிரான். ஒரு பையனுக்கு டெஸ்டோஸ்டிரான் எப்போ அதிகமாகும்னா அவங்க ஏஜ் அட்டம் பண்ணும்போது. ஸோ நமக்கு எப்போ வந்து ஒரு மீசை வளருது, தாடி வளருது, ஜெனட்டல் ஆர்கன்ஸ் வந்து மெச்சூர் ஆகுது, அது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம், ஒரு 15-16 வயசுலேருந்தே அந்த செக்ஷுவல் டெவலப்மெண்ட் வந்து ஸோ இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம பாடியில் டெஸ்டோஸ்டிரான் அதிகமாகும் போதே டிஎஸ்டி அதோட வேலையை ஆரம்பிச்சிடும். பட் டிஎஸ்டி வேலையை ஆரம்பிச்ச உடனே வந்து நமக்கு அந்த எஃபெக்ட் தெரியாது. டிஎஸ்டியும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அந்த முடி மேலே வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்படி எக்ஸ்போஸ் ஆகும்போது தான் நமக்கு அந்த பால்னஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒருத்தர் ஒரு 15-16 வயசுல மெச்சூர் ஆகிறாருன்னா அதுல இருந்து ஒரு 7-8 வருஷம் வச்சுக்கோங்க. ஒரு 23-24 வரும்போதெல்லாம் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியும். ஃபுல்லா ரைட்டாவே வந்து வழுக்கி ஆயிரணும்னு அவசியம் கிடையாது. யூ கேன் ஃபீல் த சிம்டம்ஸ். எய்தர் வந்து முன்னாடி மாசம் ஹேர் கட் பண்ணிட்டு இருப்பீங்க, இப்போ 30 டேஸ் பண்ணாம 40 டேஸ் ஒன்ஸ் பண்ணுவீங்க, லேசா முடி கொஞ்சம் ஸ்லோவா க்ரோ ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம எவ்வளவு நாள் தான் டென்ஸா வளர விட்டாலும் முன்னாடி இருந்த அந்த வால்யூம் வராது. ஒரு சில இடத்துல முடி கம்மியாக தான் க்ரோ ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஏர்லி அறிகுறிங்க உங்களுக்கு வழுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு.